வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நீட் 2026 கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதோட ட்ரெண்டு, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு எல்லோரும் வெளில வந்தோடனே ஃபஸ்ட்டு ரியாக்ஷன், ஓகே, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபஸ்ட் ரியாக்ஷன் என்னவாக இருந்தது அப்படின்னா ஈஸி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பிகாஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பயாலஜி ஈஸியாக இருந்துட்டாலே வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பயாலஜி 2025 கம்பேர் பண்ணும்போது 2026 நேற்று பேப்பர் வந்து ஈஸி தான். பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு 2025 ரொம்ப லென்த்தியான பேப்பர்ஸ் இருந்துச்சு. அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் டைம் அதிகமாகிடுச்சு. பட் இந்த வருஷமும் லென்த்தியாக தான் இருக்குது. பட் என்னென்னா அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின்ஸ் இல்லை, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் மற்ற கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டட் 2024, 23 எப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குமோ அந்த பேட்டர்னை தான் வந்து 2026 ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 2024, 2023 அந்த பேட்டர்ன். ஸோ ஓகே, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துருந்தா அந்த பயாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் பயாலஜி ஈஸியாக இருந்தனால கொஸ்டின் பேப்பர் ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 11th 12th ஈக்குவலாக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க பயாலஜியை பொறுத்த வரைக்கும். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. ஸோ பயாலஜி ஈஸி அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹாப்பி. தென் அதே மாதிரி ஃபிசிக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 2025 கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் வந்து ஈஸி. பட் ஆக்சுவலாக என்ன, ஈஸி டு மாடரேட் அப்படின்னு சொல்லலாம். வந்து 10 கேள்வி வந்து ரொம்ப ஈஸியாக இருந்ததாகவும், மீடியமாக ஒரு 30-34 கேள்வி இருந்தது. அண்ட் டஃப்பாக வந்து ஒரு 1-2 கேள்வி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ ஃபிசிக்ஸ் வந்து இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும் எப்போதுமே. பட் ஃபிசிக்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஈஸி டு மாடரேட்டாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வென் கம்பேர் டு கெமிஸ்ட்ரி. இப்போ இந்த வருஷம் வந்து ட்விஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து ஒரு 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 வேரியேஷன்ஸ் வந்து எதனால் இருக்கும் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் தான் இருக்கும். கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாடரேட் டு டஃப்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். சில ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நியூமெரிக்கல்ஸ் அதிகமாக இருந்ததாகவும், லென்த்தி கேல்குலேஷன் பார்ட் அதிகமாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பயாலஜி ஈஸி பட் லென்த்தி, கெமிஸ்ட்ரி வந்து மாடரேட் டு டஃப். ஓகே, டஃப்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வெளியில் இப்போ இனிமேல் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பேப்பர் ஆக்சுவலாக உள்ளே போய் பார்க்கும்போது தான் அதில் என்னென்ன ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணும்போது தான் அதில் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ணும்போது அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து இஸ் மாடரேட் டு டஃப், ஃபிசிக்ஸ் வந்து இஸ் ஈஸி டு மாடரேட். ஸோ பேப்பர் ஆன் த ஹோல் வந்து நம்ம 2025 கம்பேர் பண்ணும்போது ஈஸி தான். ஸோ அந்த மாற்று கருத்து கிடையாது. பட் 2024 அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் 2024 ரொம்ப ரொம்ப ஈஸியான பேப்பர். 720 நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த பேப்பரை கம்பேர் பண்ணும்பொழுது 2026 கொஞ்சம் டஃப் தான். ஸோ வந்து அப்போ இது 2024க்கும் 2025க்கும் நடுவில் நம்ம ரேங்க் கொடுக்கணும். இப்போ 2025க்கு வந்து ரேங்க் வந்து ஒரு 10க்கு 4 மார்க்கு கொடுத்துருந்தோம். ஏன்னா பிகாஸ் அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு. ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பேப்பர் இன் நீட் ஹிஸ்ட்ரி. ஸோ 4 மார்க் கொடுத்துருந்தோம் அப்படின்னா 2024 ரொம்ப ஈஸி. அது வந்து உங்களுக்கு 10 out of 10 ஈஸி இதில் கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் முடியும். ஒரு 4 இதில் ஒரு 10னா ஒரு 7 மார்க், 7 ரேங்க், 7 out of 10 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் பேப்பரோட லெவல். ஸோ பேப்பரோட லெவல் இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு கட் ஆஃப் எப்படி முடியும்னா, கட் ஆஃப் வந்து இப்போ நம்ம வந்து எதுவுமே ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் வந்து கட் ஆஃப் வந்து டிட்டர்மைன் பண்ணுறது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 1, ஓகே, நம்பர் 2 வந்து த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்ட், எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. 3வது வந்து அந்த பேப்பரோட லெவல். ஸோ இது 3ஐயும் கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து மூணுமே வந்து அந்த கட் ஆஃபை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது. கட் ஆஃப்ங்கிறது என்ன, யாருக்கு கடைசி எந்த மார்க்கு கடைசி தீருதோ அதான கட் ஆஃப். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த 3 விஷயந்தான் அந்த மார்க் வந்து டிசைட் பண்ண வச்சுக்கோங்களேன். ஆன் த ஹோல் எப்படி முடியும் அப்படின்னா 2025 மாதிரி ரொம்ப லோ கட் ஆஃப், அதாவது ரொம்ப லோ மார்க் இருக்காது. ஏன்னா பிகாஸ் 500 ரேஞ்சில் 503, 505 அந்த ரேஞ்சில் வந்து பிசிக்கு வந்து நம்ம ஸ்டேட்டை வந்து முடிஞ்சிச்சு. பட் இதே 2024 பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 619 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஹை மார்க்ஸு. 2025 கான்ட்ராக்டரியாக ஒரு 100 மார்க் குறைஞ்சது. பட் என்னென்னா இது சம்வேர் அரௌண்ட் பிட்வீன் ரெண்டுக்கும் நடுவில் முடியும். 2025 ஒரு 50 மார்க் 60 மார்க் அதிகமாக வச்சுக்கலாம். ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேபி ஒரு 70 மார்க்ஸ்மே நீங்கள் 70 மார்க்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாமே. ஒரு 60 to 70 மார்க்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெக்குலேஷன் தான், ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இது எப்படி முடியும் அப்படிங்கிறது ஆக்சுவலாக கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு நல்லா தெரியும். பட் 2025 விட கட் ஆஃப் அதிகமாகும், பட் 2024 விட கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்து
பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. என்ன கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து வி ஹேவ் டு ஸ்டுட் டால். நம்ம வந்து நிற்கணும். கவுன்சிலிங் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ அடுத்து இப்போ நிறையா ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணணும். அப்புறம் தென் என்டிஏ வந்து அஃபிஷியல் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு செக் பண்ணணும். தென் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஆக்சுவல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்டேஜஸ் கடந்து போகணும். எக்ஸாம் முடிச்சாச்சு, அப்புறம் வந்து என்டிஏ ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணணும். அப்புறம் 3வது வந்து ரிசல்ட் வரும். தென் அதுக்கப்புறம் வந்து ஆல் இண்டியா வரும். அப்போ ஆல் இண்டியா வந்தாலுமே வந்து நமக்கு நம்ம தமிழ்நாட்டில் என்ன சினாரியோங்கிறது நமக்கு தெரியாது. தமிழ்நாடு ரேங்க் வரணும். பட் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போக போக தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எக்ஸாக்டாக என்ன மார்க் அப்படிங்கிறத நான் சொல்லிட முடியாது. பட் இதுதான் ஒரு 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 60 மார்க்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க. 60 to 70 மார்க்ஸ் வந்து நீங்கள் 25 விட அதிகமாக வச்சுக்கலாம் ஒவ்வொரு கேட்டகரி வைஸும். ஏன்னா அதில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ கீழே நம்ம வந்து முதல்ல ஆல் இண்டியா கோட்டா முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி தமிழ்நாடுக்கு கீழே வருவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு டோட்டலாக நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, கேட்டகரி வைஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ மார்க் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே போக போக தான் தெரியும். இப்போ எதுவுமே தெரியாது. தென் கவுன்சிலிங் வந்து நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆல் இண்டியா கவுன்சிலிங் எல்லோரும் அட்டன் பண்ணி ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் 15% கோட்டா சீட்ஸ் எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்தால் தான் நிறையா ஒரு பெனிஃபிட். இப்போ நிறையா மார்க்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். நிறையா வந்து கொஞ்சம் 600 + 650 எல்லாமே நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அப்போ அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈவன் ஒரு 550+ எடுத்தவங்க எல்லாருமே, 580+ எடுத்தவங்க எல்லாருமே வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஆல் இண்டியா கோட்டாவில் 15% தமிழ்நாடு சீட்ஸை நம்மளே எடுத்துக்கணும். ஸோ நம்மளே எடுத்தால் அப்போ வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டேட் கோட்டாவில் 85% கோட்டாவில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம் வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கவுன்சிலிங் வரைக்கும் நம்ம போராடி பார்க்கணும். சப்போஸ் வந்து இல்லை நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் அப்படிங்கிறது நம்ம அடுத்த டிசிஷன் அதை அப்புறமேட்டு எடுக்கணும். இல்லை நம்ம வந்து நான் ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி ஸோ அதில் போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆல் இண்டியா கவுன்சிலிங்லேயே வெட்டினரி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம ஓப்பனாக வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம எடுக்கணும். மார்க் வச்சுட்டு உட்காந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு ஐயோ போச்சேன்னு இப்போ ஃபீல் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஒரு ஹைலி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஸோ இதை வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மெட்ரிக் பேக்ரவுண்ட்லேருந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படிச்சுட்டு ஒரு 1 இயர் ரிப்பீட் பண்ணி ஒரே வருஷத்தில் 2 வருஷ பாடத்தையும் சிபிஎஸ்சி, என்சிஆர்டி ரெண்டுத்தையும் படித்து மனப்பாடம் பண்ண முடியாது. படிக்கணும், புரிஞ்சுக்கணும், அப்ளை பண்ணணும், நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும், அப்ளிகேஷன் ஓரியன்டாக திங்க் பண்ணணும். 12 இயர்ஸாக அவங்க யோசிக்காத ஒரு விஷயத்த இப்போ பண்ணும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். எஸ்பெஷலி தோஸ் ஆர் கம் ஃப்ரம் ஸ்டேட் போர்ட் பேக்ரவுண்ட். ஸோ அது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அவங்களுக்கு சேலஞ்சிங் தான். ஸோ அவங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அண்ட் மோரோவர் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படித்தவங்களுக்குமே காம்படிஷன் நீங்கள் வந்து பயங்கரமான காம்படிஷன். அவ்வளோ பேர் பரீட்சை எழுதுகிறாங்க ஒரு குறைஞ்ச சீட்டுக்கு. ஸோ அந்த காம்படிஷனில் நம்ம பசங்களை ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு பக்கபலமாக இருக்கணும். ஸோ அதனால் மார்க் கம்மியாச்சுன்னா திட்டாதீங்க. அடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். வில் சி. ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் பேப்பர் 2026 பேப்பரை பற்றின ஒரு அனாலிசிஸ். தேங்க்யூ ஸோ மச்.